இல்ல நான் இதை எதுக்காண்டி சொல்றேன்னா பேசுங்க. எங்களுடைய இந்த கட்டமைக்கப்பட்ட உங்களுக்கு சொல்கிற இந்த ஆலோசனைகள் நான் எந்த அமைச்சர்கள் சொல்லிட்டு நான் யாரையுமே வன்மமாகவோ ஏதாவது சொல்லல. ஒரு அமைச்சர் இங்க பேசுகிற போது இந்த தமிழ்நாடு இன்னைக்கு எவ்வளவு ஜிடிபி growthல இருக்கு? இன்னைக்கு இரட்டை இலக்குல 12% 13.4% வரைக்கும் நாம உயர்ந்திருக்கிறோம். அதுக்கு காரணம் ஏற்கனவே இங்கு பேசிய ஒரு அமைச்சர் சொன்னார், 30 ஆண்டு காலத்திற்கு முன்பு சைக்கிளில் சென்றவர்கள் என்று சொன்னார். நான் யாரையும் குறை சொல்லல. 30 ஆண்டு காலத்திற்கு முன்பு சைக்கிளில் செல்கிற போது அன்னைக்கு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த வாகனங்கள் எவ்வளவுன்னா 31,80,000 தான். நீங்க 90ல நீங்க எவ்வளவு வாகனங்கள் எடுத்து பார்த்தோம்னா 31,80,000 வாகனங்கள் தான் நம்ம நாட்டில் இருந்தது. இன்னைக்கு எவ்வளவு வாகனங்கள் இருக்கிறது? 3,85,00,000 வாகனங்கள் இருக்கிறது. இதுக்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம். இங்க பைக்கு காரு எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. இருங்க பிளீஸ், நான் உங்களை யாரையும் ஒண்ணு சொல்லல. திராவிட முன்னேற்ற கழகம் பிளீஸ், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இந்தியாவில் நம்ம தான் டாப் 1ல இருக்கோம். நம்மளுடைய டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் எல்லாத்திலும் எதுக்காண்டி இது சொல்றேன்னா ஜிடிபில ஃபர்ஸ்ட் இருக்கிறதுனால தான் இவ்வளவு பெரிய growth நம்மளால வர முடிஞ்சிச்சு. இந்த விஷயத்துல ஏங்க நாங்க சொல்றோம், இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் உலக வரலாற்றுல இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையை, இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல், தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல், எந்த தனி மனிதனும் எந்த தொழிலை வேணாலும் செய்யலாம். ஒரு தனி மனிதன் அது சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அமைச்சராக இருந்தாலும் பேரவை தலைவர் உட்பட தொழில் செய்வதற்கான உரிமை அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் சட்டத்திற்கு புறம்பான தொழிலை மட்டும்தான் செய்துவிட முடியாது. சட்டத்திற்கு புறம்பான தொழிலாம் செய்ய முடியாது. ஒருவர் கல்லூரியை நடத்துவதற்கோ, ஒருவர் கல்குவாரி நடத்துவதற்கோ, ஒரு கிரஷர் நடத்துவதற்கோ எல்லாத்துக்கும் உரிமை இருக்கிறது. ஆனால் அதை சட்டப்படி நடத்துகிறார்களா என்பதைத்தான் பார்க்க வேண்டும். இங்கு பேசுகிறவர்கள் விதிமுறைகளை மீறி இருக்கிறது என்பதை போன்று சொல்லி வெளியில் தொழில் செய்கிற அத்தனை பேரையுமே ஏதோ ஒரு அச்சுறுத்தலை செய்வதை போன்று ஆட்சியாளர்களை நடந்து கொண்டால் இந்த நாட்டில் வியாபாரம் குறைந்து போகும். அங்கு இருக்கக்கூடியவர்கள் அச்சப்படுகிறார்கள். நான் அதைத்தான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் குற்றம் எது இருந்தாலும் சரி, நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறவர்கள் அரசு. ஆனால் இந்த நாட்டில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற ஒரு அருமையான முதுமொழியை உங்கள் கட்சியினுடைய கொள்கையாக வைத்திருக்கிறீர்கள். எங்க இருக்கக்கூடியவர்களையும் ஏற்றுக்கொள்கிறீர்கள். இங்கே பங்களாதேஷை சேர்ந்தவர், இங்கே வெஸ்ட் பெங்காலை சேர்ந்தவர், 7 சிஸ்டர்ஸ் ஸ்டேட்டை சேர்ந்தவங்க எல்லாம் இந்த தமிழ்நாட்டில் பல்வேறு வேலைகள்ல வேலை செய்யறாங்க. எங்க ஊர்ல இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், இங்க இருக்கக்கூடிய முடிங்க, சீக்கிரம் முடிங்க. இப்போ இங்க இருக்க கல்வி போன்ற பல்வேறு இடத்துல விஐடி உடைய விஸ்வநாதன் 1967 கலைஞரால், பேரறிஞர் அண்ணாவால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 25 வயது 26 வயதிலே நாடாளுமன்ற உறுப்பினராக ஆக்கப்பட்டார். இன்னைக்கு விஐடி பல்கலைக்கழகம் இந்தியாவுக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறது. ஆர்எம்கே கல்வி நிறுவனம் பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய அத்தனை பேருமே சிறந்த கல்வியாளர்களாக நன்மதிப்பை பெற்ற தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒன்றே இல்ல, நான் எதை தப்பா சொல்லல. ஒரு விஷயம், தொழிலாளி 1000 ரூபாய் சம்பாதிக்கிறான், 800 ரூபாய் சம்பாதிக்கிறான், 500 ரூபாய் சம்பாதிக்கிறான். 500 ரூபாய் சம்பாதிக்கிற அந்த தொழிலாளி என்னைக்காவது நான் கோடீஸ்வரன் ஆயிர முடியுமான்னு சொல்லி ஒரு லாட்டரி சீட்டை வாங்கி தன் வாழ்நாளெல்லாம் இழந்து வாழ்க்கையை இழந்து போயிடலாம். இதை எதுக்கு சொல்றேன்னா, இந்த மாதிரியான தவறுதலான தொழில்களைத்தான் நாம் செய்துவிடக் கூடாதே வெளியே நம்ம எந்த தொழிலை செய்யலாம்? மற்ற சட்டத்திற்கு உட்பட்ட தமிழ்நாடு அரசாங்கம் அங்கீகாரம் கொடுக்கவில்லை. அங்கீகாரம் கொடுக்கப்பட்ட அத்தனை தொழிலுமே செய்யலாம். முன்னவர் எங்க முடிக்கிற மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் நீங்கள் 10 நிமிடத்தையும் 15 நிமிடம் சொன்னீங்க. 15 நிமிடத்தை தாண்டி விட்டது, பேசிக் கொண்டே இருக்கிறார். எல்லோருக்கும் ஒரு டைம் பிக்ஸ் பண்ணிருங்க. உறுப்பினர் நீங்க முடிச்சிருங்க, நன்றி சொல்லுங்க. அடுத்த உறுப்பினர் நான் கூப்பிட்டுருவேன். சரி, வீட்டு வசதி துறையில சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் இங்கே முடிக்கிற மாதிரி தெரியல. அவரு சென்னை பெருநகர முடிச்சிருங்க, நன்றி சொல்லி முடிங்க. அடுத்த நான் கூப்பிடணும். இல்ல, எல்லாரும் ஒப்புக்கொண்ட ஒன்று 15 நிமிடத்துக்குள்ள முதல்ல பேசுறோம். 15 நிமிஷம் சொன்னா எல்லாருக்கும் உறுப்பினர் மூவி கருப்பையா, நீங்க இதை பற்றி நீங்க ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா வேலை ஆகாது. வேண்டாம், நன்றி சொல்லி முடிங்கன்னு சொல்லிட்டாங்க. கொறடாவே சொல்றாரு, முடிங்க.
இல்ல ஒரே ஒரு விஷயம், எனக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொடுங்க. இங்க இருக்கக்கூடிய நாங்க எங்களுடைய விஷயத்துல எங்களுடைய ஆட்சி பல்வேறு காலகட்டங்களில் மிக சிறப்பான பல்வேறு திட்டங்களை செய்திருக்கிறது. நீங்கள் ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறீர்கள், மை ஹோம் சொல்ற ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறீர்கள். அதுல 1 லட்சம் வீடு 5 ஆண்டு காலத்திற்கு 15 லட்சம் ஒரு வீட்டுக்கு என்று சொல்லியிருக்கிறீர்கள். அதுல கேப் ஃபில்லிங் ஃபண்டா 3500 கோடி, ஒரு வீட்டுக்கு 3.5 லட்சம் சொல்லிக்கிறீங்க. அப்ப மொத்தம் எவ்வளவு? 18 லட்சம். 18 லட்சம் வீட்டுல இவங்களுக்கு ரெண்டலுக்கு கொடுக்க போறீங்களா, அவங்களுக்கு ஓனா கொடுக்க போறீங்களா, இல்ல ரெண்டட் பேசிஸா வந்தவங்களை திருப்பி வந்து ஹவுஸ் ஓனர் ஆக்க போறீங்களா? அதுக்குள்ள சீவேஜ், அதுக்குள்ள அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ், அவங்களுக்குள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பணம் ஒதுக்கி இருக்கிறீங்களா? இவ்வளவு பெரிய திட்டத்தை கொடுத்திருக்கிற நீங்க அந்த பக்கத்துல 244 பக்கத்துல உங்க மை ஹோம் அந்த ஒரு பேனாவினுடைய 10 பைசா மையளவுக்கு கூட அதனுடைய திட்டத்தினுடைய டெமான்ஸ்ட்ரேஷன் இல்ல. மான் உறுப்பினர் மூவி கருப்பையா அவர்கள். போதும் சொல்லிட்டீங்க, நிறைய சொல்லிட்டீங்க, போதும். மானு மூவி கருப்பையா அவர்கள் சுருக்கமா பேசுங்க. மூவி கருப்பையா அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இல்லைங்க அவரால் இல்ல இல்ல கொறடா நீங்க விரும்புறீங்க, முடிங்க, நன்றி சொல்லி முடிங்க. அதனால ஒன்றுபட்ட வளர்ச்சி. நம்மளுடைய ஸ்பீக்கர் வந்து சொன்ன மாதிரி ரயில்ல 2 தண்டவாளம் மாதிரி இருந்தா தான் ஒரு ஆட்சி மிக சிறப்பாக போகும். இந்த ஆட்சியை நான் வெகு சிறப்பாக மதிக்கிறேன். இறுதியாக ஒரே ஒரு வார்த்தை, மயிர் நீப்பின் உயிர் நீக்கும் கவரிமான். அது ஒரு மிகப்பெரிய முதுமொழி. இந்த சட்டமன்றத்தினுடைய கதவுகள் மூடப்படுமையான நீக்கிறதை விட இந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவி ஒன்றும் பெரியதில்லை. விளாத்திகுளம் மக்களினுடைய குரல் வலை நெரிக்கப்பட்டுவிடக் கூடாது என்பதை நினைவுபடுத்துவதற்கு நான் இந்த அவையிலே என்னுடைய கருத்தை பதிவு செய்து, எங்கள் பகுதி மக்களினுடைய குரல் என்றுமே இந்த சட்டமன்றத்தில் ஒலிக்க வேண்டும். ஏற்கனவே அவை உரிமை மீறல் பிரச்சனை விஷயமாக என்னுடைய கடிதத்தை கொடுத்திருந்தேன். நீங்கள் இதையெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டும். மக்களினுடைய கருத்துக்கு இந்த அவை என்றுமே மதிப்பு கொடுக்க வேண்டும். மக்கள் பிரச்சனைகளைத்தான் இங்கு பேச வருகிறோம். எங்களுடைய தலைவர் எங்களை பண்பட்ட மனிதர்களாக வர வேண்டும் என்பதுதான். கருப்பையா அவர்கள். மாண்புமிகு கருப்பையா அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே,